வானிலை உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. 5 மணி சிறப்பு வானிலை அறிக்கையை பார்க்க போகிறோம். 5 மணி வானிலை நிலவரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வரலாறு படைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மாதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போதைய மழை தொடங்கிவிட்டது. திருப்பத்தூர் மாவட்டம், அப்புறமா பார்த்திங்கன்னா வேலூர் தெற்கு பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்கள், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இடைப்பட்ட பகுதிகள், அப்புறமா அரியலூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் சில இடங்கள், நாமக்கல் மாவட்டம் சில இடங்கள், ஈரோடு மாவட்டம், ஈரோடு தலைநகருக்கு உட்பட வடக்கு பகுதிகள் சில இடங்கள், தமிழகத்திலேயே தற்போது மிக தீவிரமான மழை மேகம் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம், ராமநாதபுரம், சாயல்குடி, ராமேஸ்வரம் பகுதிகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல், அப்புறமா பார்த்திங்கன்னா சின்னாலப்பட்டி இப்படின்னு சொல்லிட்டு நத்தம், எல்லா பகுதிகள்லையுமே பார்த்திங்கன்னா துவரங்குறிச்சி, பல பகுதிகளில் வலுவான, தமிழகத்திலேயே மிக வலுவான மழை மேகம் பார்த்திங்கன்னா இங்கு தான் பதிவாகிக்கிட்டு வருத்த நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் சில இடங்களில் மழை பொழிந்ததையும் நம்மளால் பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இன்றைய மழை வாய்ப்பு, இன்று எங்கெங்கு மழையானது இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கி ஒரு ஹாட்ஸ்பாட் டேவாக பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஃபால் இருக்கக்கூடிய ஒரு டேவாக டெஃபினெட்லி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பரவலான கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கக்கூடும். வட மாவட்டங்களுக்கு மிக மிக கனமழை, அதாவது 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை உறுதியாக பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய மாவட்டங்கள் வேலூர் மாவட்டத்தில், வேலூர் தலைநகரிலிருந்து கிழக்கு பகுதிகள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும், திருவள்ளூர் மாவட்டம் முழுவதும், காஞ்சிபுரம் மாவட்டம் முழுவதும், திருவண்ணாமலை மாவட்டம் முழுவதும் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தின் வடக்கு பகுதிகள், அதாவது திருவண்ணாமலையிலிருந்து அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள், செங்கல்பட்டு மாவட்டம் முழுவதும், சென்னை முழுவதும், இந்த மாவட்டங்களில் நல்ல மழை, ஒரு மிக மிக கனமழை பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 24 மணி நேரத்தில் வானிலை அமைப்புன்னு பார்த்தா இதுதான். நெக்ஸ்ட் 24 வட மாவட்டங்கள் வைட் ஸ்ப்ரெட்டான ரெயின்ஃபால், டெல்டா மாவட்டங்களில், டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் நல்ல மழை பொழிவு, மதுரை, அப்புறமா திருச்சிக்கு தெற்கு பகுதிகள், திண்டுக்கலுக்கு கிழக்கு பகுதிகள், ஈரோடு, சேலம் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு இருக்குது. இதில் வலுவான மழை பொழிவுனா நம்ம பார்க்க வேண்டியது வட மாவட்டங்கள் மட்டுமே, ஓகேங்களா. அடுத்த 2-3 நாட்கள் வானிலையை பார்க்கும் பொழுது டெல்டா மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களிலும் மழை பொழிவு தீவிரமாகிறது. டெல்டா மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் நல்ல கூடுதல் மழையை பெறும். வட மாவட்டங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா நல்ல மழை பொழிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 3 நாட்கள்லேயே மிக கனமழையை வட மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுது. அடுத்த 5 நாட்கள் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிக மிக பலத்த மழை பொழிவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த 5 நாட்களில். அடுத்த 10 நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வட தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கூட விடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வட தமிழகத்திற்கு ரெட் அலர்ட் கூட விடுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டர் மழை பொழிவுகள் சில இடங்களில் சில நேரங்களில் அசாத்தியமாக ஏற்படும். ஸோ அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.